ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். நவராத்திரி ஆரம்பிக்க போகுது இல்லையா? ஸோ நவராத்திரினாலே மயிலாப்பூர் தான். மயிலாப்பூரில் போய் பொம்மை வாங்காமல் இருக்கவே முடியாது இல்லையா? இந்த தடவை லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து மயிலாப்பூர் போகும்போது பொம்மை கடையெல்லாம் வரல. அப்போ தான் வந்து ஆரம்பிக்கிற சமயத்தில் நாங்கள் போனோம், அதனால் வரல. நாங்கள் விஜயா ஸ்டோர் மட்டும் போயிட்டு நவராத்திரிக்கு வேணுங்கிற கிஃப்ட்லாம் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு வந்தாச்சு. அந்த வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப வரவேற்பு கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் என்னால் போகவே முடியல. கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ், அஃபிஷியல் ஒர்க்லாம் இருந்ததுனால போக முடியல. என்னோடய ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்க, எனக்காக வாங்கி பேக் பண்ணி நான் வச்சிடுறேன், நீ வந்து எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு மயிலாப்பூருக்கு வந்து போயாச்சு. போயிட்டு பார்த்தா பொம்மையெல்லாம் அழகாக அட்டைப்பட்டிலாம் வாங்கி பேக் பண்ணி ஒரு 7-8 அட்டைப்பட்டி வந்து இருந்துச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இவ்வளோ அட்டைப்பட்டி இருக்கே அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் அவங்க வீட்லேயே காஃபிலாம் குடிச்சிட்டு மயிலாப்பூர் ஸ்ட்ரீட்டை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடலாம், இந்த வருஷம் என்னென்னலாம் புதுசாக பொம்மை வந்திருக்கு அப்படின்னு நீயும் வந்து பாரு. ஒரு மயிலாப்பூரில் வந்து கொலு பொம்மை பார்க்கலனாக்கா அவ்வளோதாங்க. இந்த வருஷம் என்னென்னலாம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்குறது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்ணுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும். அதனால் போயாச்சு. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்மு மேலே டான்ஸ் ஆடுவாங்க, அந்த காலத்தில் வந்து சந்திரலேகா படத்துலலாம் வந்து ஆடுவாங்க இல்லையா? அதை மாதிரி இந்த வாட்டி பொம்மை வந்து நிறையா வந்து இருந்துச்சு. அது இந்த வாட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் வந்து அந்த பொம்மை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி சரஸ்வதி பொம்மை, நிறைய தீம்ஸுங்க. ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி, அவ்வளோ சூப்பரான தீம்ஸ் வந்து இருந்தது. முக்கியமாக ராமாயணம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்க கஜேந்திர மோக்ஷம் வந்து கதை உங்களுக்குலாம் தெரியும் இல்லையா? அந்த கஜேந்திர மோக்ஷ கதை வந்து இருந்துச்சு. அப்புறம் வந்து திருப்பதியில் வந்து அங்க பிரதட்சணம் பண்ணுற மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. திருப்பதி மலை பெருமாள், அதுக்கு வந்து பக்தர்கள்லாம் வந்து அங்க பிரதட்சணம் பண்ணால் இப்படி இருக்கும் அப்படிங்கிற செட் இருந்தது. ராமாயண கதைகள் நிறைய இருந்தது. அந்த தெரு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. ஏன்னா நவராத்திரி இன்னும் 2 டேஸில் ஆரம்பிக்க போகுது இல்லையா? ஸோ அதுக்குள்ளே வந்து நிறைய பொம்மைகள்லாம் புதுசாக வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஒரு 5 o'clock மாதிரி போனோம். அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக கார் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த பொம்மை தாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக ட்ரெண்டிங்காக இருக்குது. கோமாதா வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. கோமாதா வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக நிறைய கடையில் வந்து வச்சுருந்தாங்க. புது பொம்மையெல்லாம் மட்டும் நான் வந்து நிறைய ஷூட் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு அதை வந்து காட்டிகிட்டே இருக்கேன். இந்த நவராத்திரி ஃபுல்லுமே இருக்கும். நீங்கள் வாங்கணுன்னா என்னென்ன பொம்மை வாங்கணுங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க வீடியோவில். இந்த நவராத்திரி முடிஞ்சு நீங்கள் போனீங்கன்னா இன்னுமே சீப்பாக வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். ராமாயண கதைகள்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய முருகன் வள்ளி தெய்வானையோட இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்ட் பண்ணுச்சு எல்லாரையுமே. ரொம்ப ரொம்ப பெரிய செட்டுங்க அது. பெரிய முருகன், அது பக்கத்தில் வள்ளி தெய்வானை, பெருசாக கிருஷ்ணர், அவ்வளோ அழகாக பெரிய வராகி அம்மன் வந்து ஒரு கடையில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியில் அதெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த செட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிடைக்காத செட்டு. அதே மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் கரகாட்டம்லாம் இருக்கும் இல்லையா? அந்த செட்டு. அதுக்கப்புறம் அந்த அறுபடை முருகன் வீடு, கார்த்திகை பெண்கள் செட்டுலாம் நமக்கு தெரிஞ்ச செட்டு தான். அது நம்ம நிறையா பார்ப்போம். அதே மாதிரி பார்க் வந்து கட்டணும்னு நினைக்கிறவங்க நிறைய வந்து பார்த்திங்கனாக்கா புல்வெளிகள், அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த டிராஃபிக் ரிலேட்டட் ஐட்டம்ஸு, பெரிய பெரிய கட்டிடங்கள், பெருசாக தீம் வச்சு நான் கொலு வைக்கணுங்கிறவங்களுக்குலாம் மயிலாப்பூர் வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொம்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும், நான் சொல்லவே வேண்டியதில்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்க இந்த கிருஷ்ணருங்க சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கிருஷ்ணர் வெண்ணெயை வந்து கையில் வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி. அதே மாதிரி பஞ்சு மிட்டாய் பாருங்கள், பஞ்சு மிட்டாய் கடை இருக்கும்ல, பஞ்சு மிட்டாய் கடையில் சுற்றி கிராமத்துலலாம் நிற்பாங்களா, அது மாதிரி ஒரு சூப்பர் தீமு. அதே மாதிரி குகன், ராமாயணத்தில் வந்து குகனை சந்திக்கிற காட்சி வந்து இந்த வாட்டி என் கண்ணில் பட்டுச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த காட்சியெல்லாம். ஸோ ராமாயண ஸ்டோரி வந்து நிறையா இருக்கும், நிறைய பொம்மைகள் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கதை வாங்கி வைக்கிறவங்களுக்கு மயிலாப்பூரில் எல்லா பொம்மையும் கிடைக்கும். அதே மாதிரி ராமானுஜர் சிலை, அவ்வளோ பெரிய சிலை, அமக்களமாக இருந்தது, பெருசாக வச்சுருந்தாங்கங்க. அதே மாதிரி இந்த தடவை வந்து பார்த்திங்கனாக்க பெருமாள் ஆண்டாள் பொம்மை ரொம்ப அழகாக எக்ஸலண்ட்டாக இருந்தது. பெரிய கிருஷ்ணர் பொம்மை, நிறைய கடையில் நிறைய வித்தியாசமான பெரிய பெரிய பொம்மைகள் வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அந்த மயிலாப்பூரில் வந்து இருந்தது. கருடன் இந்த தடவை வந்து நிறைய கடையில் வந்து கருடன், பெரிய பெரிய கருடன் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். அது ரொம்ப ரொம்ப சக்கராத்தாழ்வார்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது ரேரு தான், அது கிடச்சிது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா
அந்த வாசுகி பாம்பை வந்து அமிர்த கடைகிற சீனு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. வாசுகி பாம்பு கயிறா திரிச்சு வந்து கடைவாங்க இல்லையா? அப்புறம் அன்னதானம் பண்ணுற சீன் இந்த வாட்டி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அன்னதானம் பண்ணுறது, அப்புறம் கேரம் போர்டு விளையாடுறது, தாயக்கட்டை விளையாடுறது, கிராமத்தில் வந்து என்னென்னலாம் கிரிக்கெட் செட்டு ஆஸ் யூஷுவல் நமக்கு எல்லாமே தெரியும். கிரிக்கெட் செட்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம் தெரியும். நிறையா 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 ராமாயண கதைகள் நான் பார்த்தேன். அதுவும் வந்து அந்த பாலம் போடுறது, ராமர் வந்து கடலில் வந்து பாலம் போடுறது இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. வரிசையாக மயில் மேலே முருகன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் பாருங்கள். இது மாதிரி வந்து ஒரு 2-3 கடையில் தான் இருந்தது. ஒரு சில பொம்மைகள் வந்து ரொம்ப ரேராக வந்து இருக்குது. அது எல்லா கடையிலையும் இருக்கிறதில்ல. ரொம்ப ரொம்ப கம்மியான கடையில் தான் இருக்குது. பெரிய பெரிய செட்டுலாம் வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ண லீலா வந்து பார்த்திங்கன்னா, கிருஷ்ணர் வந்து வெண்ணெயை வந்து ஃப்ரெண்ட்ஸோட தோள் மேலே ஏறி வெண்ணெய் திடுற சீன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அஷ்டலக்ஷ்மி செட்டு, தசாவதார செட்டு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதிலே குட்டி குட்டியாலாம் கூட இருந்தது. அதே மாதிரி பெருமாள் பத்மாவதி தாயார் செட்டு வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, பார்க்கடலில் பெருமாள் வந்து உட்காந்துருக்கிற காட்சியும் அழகு. இது வந்து மலையை வந்து மத்தா நினச்சி அதுக்கப்புறம் பாம்பை வந்து கயிறா திரிச்சு கடையிற அந்த சீனு, கரகாட்ட செட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இதே மாதிரி கல்யாண செட்டு, 60ஆம் கல்யாணம் செட்டு, ஜான்வாச செட்டு, மிகப்பெரிய தேர் ஒரே ஒரு கடையில் மட்டும் பார்த்திங்கன்னா பெரிய தேர் வந்து வச்சுருந்தாங்க. அது ரொம்ப இதை மாதிரி ரேரான பொம்மைகள் ஒரு சில கடையில் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இந்த குண்டோதரன் அந்த சாப்பிட்ற சீனு போன வாட்டி நான் வந்து வாங்கியிருந்தேன். அது உங்களுக்கு நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தேன். அதே மாதிரி வித்தியாசமான எல்லா எபிக்ஸ் ராமாயண கதைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சிவன் கதைகள், முருகன் கதை, இதெல்லாம் வந்து நிறையா இருந்தது. இந்த வாட்டி வித்தியாசமாக நிறையா ஸ்டோரிகள் வந்து கதைகள் வந்து இருந்துச்சு. நிறைய வீட்டு அலங்கார பொருட்கள் இருந்துச்சு. ஒரு கடை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லும் வந்து டிஃப்ரெண்ட்டான பொம்மை, அந்த கொல்கத்தா ஸ்டைலில் வந்து பொம்மைகள் வந்து இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு ஒரு கடையில் ராமர் பட்டாபிஷேகம் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப ரொம்ப அழகான பொம்மைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபேஸ்லாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. பெருமாள் விஸ்வரூப செட்டு ரொம்ப நல்லா இருந்தது. மரப்பாச்சி பொம்மை நிறையா இருந்தது. நிறையா இடத்துல மரப்பாச்சி பொம்மை கிடச்சிது. நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் விற்கிறது, அந்த ஃப்ரூட் செல்லரு அது மாதிரிலாம் வித்தியாசமாக நம்ம அமேசான்லலாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் இங்கே வந்து இருந்தது. அதே மாதிரி இது வந்து கனகதாரா செட்டு, லக்ஷ்மி கூரையிலேருந்து லக்ஷ்மி வந்து காசு வந்து கொட்டுற அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கதை தெரியாதவங்களுக்கு நான் வந்து நவராத்திரி என்னோடய குழுவில் நான் பண்ணும்போது சொல்கிறேன், வைக்கும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இது மாதிரி வித்தியாசமான பொம்மை ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய துர்க்கை, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது துர்க்கை. அவ்வளோ அழகான துர்க்கை, வித்தியாசமான துர்க்கையாக இருந்தது. லக்ஷ்மி இருந்தது, சரஸ்வதி இருந்தது. அதே மாதிரி மும்மூர்த்திகள் வந்து சிவன் பார்வதி, விஷ்ணு லக்ஷ்மி, அதுக்கப்புறம் பிரம்மா சரஸ்வதி, அது 3மே வந்து பார்த்திங்கன்னா 22,000 சொன்னாங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா விலையெல்லாம் இப்போலாம் பொம்மை வந்து வாங்குற மாதிரியே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டிமாண்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. மிகப்பெரிய முருகன்லாம் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கணும், அதுதான் நமக்கு வந்து சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா இப்போது ஆரம்ப காலங்கிறதுனால மீனாட்சி கல்யாணம்லாம் அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. ஆரம்பம் நவராத்திரிங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த முடிவில் நம்ம போய் வாங்கும்போது அடுத்த வருஷத்துக்கு வந்து இந்த வருஷம் போய் வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாக நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கணும். ஆனாலும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ விலை பேசி வாங்குகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து இது. ஆனால் ரொம்ப டிமாண்டுங்க, அவ்வளோ கூட்டம் இருக்குது. டக்குன்னு ஒரு சில ரேர் பொம்மைலாம் வந்து கண்ணை திறக்கிறதுக்குள்ளே வந்து போயிடுது, நம்ம கையை விட்டே போயிடுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அந்த மயிலாப்பூர் இன்றைக்கி வந்து தெரு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பொம்மை வந்து அவ்வளோ அழகழகான பொம்மை. போன வருஷம் பார்த்த பொம்மை வந்து இந்த வருஷம் இல்லை. கிருஷ்ணலீலா இதே மாதிரி பார்த்திங்கனாக்க அந்த அரக்கிட்ட அந்த அரக்கியை வந்து வதம் செய்கிற சீன்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அதே மாதிரி மகாலட்சுமி செட்டு, வித்தியாசமான வந்து செட்டுகள்லாம் இந்த வாட்டி வந்து மயிலாப்பூரில் இருக்குது. நீங்கள் தீம் வைக்கிறீங்க அப்படின்னா சிவன் கதைகள், அதே மாதிரி வந்து ஆழ்வார்கள், நாயன்மார்கள்லாம் வைக்கிறீங்கன்னா மயிலாப்பூருக்கு போய் பாருங்கள். உங்களுக்கு வித்தியாசமான பொம்மை வந்து நிறைய இருக்குது. இப்படி வேடிக்கை பார்த்துட்டே நாங்கள் வந்து போனோம். எங்களுக்கு வந்து இந்த ஒரு சில கொலுவிலே வைக்கிறதுக்கு ஒரு சில பொருட்கள்லாம் தேவைப்பட்டுச்சு. லாஸ்ட் டைம் வந்து விஜயா ஸ்டோர் போனோம். இந்த வாட்டி வந்து விஜயா ஸ்டோரில் போய் ஒரு சில திங்ஸ் கேட்டோம். பயங்கர கூட்டங்க விஜயா ஸ்டோரு, அவ்வளோ கூட்டம். நாங்கள் எதிரே பார்க்கல, உள்ளேயே நுழைய முடியல இன்றைக்கி. அதனால் என்ன பண்ணோன்னா விஜயா ஸ்டோர்
போன வாட்டி விஜயா ஸ்டோர் ஃபுல்லுமே பார்த்தாச்சு இல்லையா? இந்த தடவை வித்தியாசமாக கிரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில திங்ஸ் மட்டும் நாங்கள் வாங்க வேண்டியிருந்தது. நான் என்ன வாங்கினேங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த பொம்மையெல்லாம் வரிசையாக பார்த்தோம். ஒரு பக்கம் பயங்கரம் டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த பக்கம்லாம் வந்து இப்போ மயிலாப்பூர் இந்த பக்கம் இந்த தெருவுலாம் அந்த அந்த பொம்மைக்கார தெருவுலாம் நீங்கள் வந்து போகவே முடியாது. அந்தளவு வந்து கார்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக நான் போகவே முடியாது. ஸோ பயங்கரம் டிராஃபிக்காக இருக்குது. நீங்கள் பொம்மை வாங்கணுன்னா சீக்கிரம் போய் வாங்குங்க. கிரியில் நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்.